வணக்கம், கீர்த்தி ஹியர். மீண்டும் வருக. ஏன் சில பேர் எப்பயுமே ஈஸியா மணி மேக் பண்றாங்க? அவங்களுக்கு மட்டும் ஏன் நினைச்ச மாதிரி ஈஸியா வாழ்க்கை அமையுது? அதுவே சில பேருக்கு மட்டும் ஏன் எப்ப பாரு வாழ்க்கை போராடி 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 நிறைய கஷ்டங்கள் வருது? நம்ம எல்லாருக்கும் நல்லா தானே நடக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? அவங்க நடந்துக்கிறது பேசுறது எல்லாமே நிறைய பேரை ஹர்ட் பண்ணுது. பட் அவங்களுக்கு மட்டும் லைஃப் ஏன் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கு? இப்படி எல்லாம் ஏன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருதா? இந்த மாதிரி யோசனைகள் வருதா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இது உங்களுக்கான வீடியோ. உங்களுக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க லைஃப் ஈஸியா ஸ்மூத்தா போகணுமா? இது எல்லாமே இந்த ட்ரிக்னால பாசிபிள். இது எல்லாமே ஒரு கண்ணாடி பிரதிபலிப்பு. இந்த மிரர் பிரின்சிபல் அப்படின்றது என்னன்னா, உங்களை சுத்தி இந்த வெளி உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமுமே உங்களோட உள் உணர்வுக்கான பிரதிபலிப்பு. ஒண்ணு நினைச்சு பார்க்கலாம், நீங்க ஒரு மில்லியனரா வாழ ஆசைப்படுறீங்க. ஆனா மனசளவுல நீங்க இன்னும் அதை ஆழ்ந்து நம்பல. நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் அப்படின்றத நீங்க இன்னும் நம்ப ஆரம்பிக்கல. உங்களை நீங்க ஒரு மில்லியனரா பார்க்காத வரைக்கும் வெளி உலகத்துல உங்களுக்கான வாய்ப்புகளும் வெற்றிகளும் உங்களை வந்து சேராது. இந்த பிரின்சிபல் ஜஸ்ட் நீங்க ஆசைப்பட்டதை மட்டும் யோசிச்சா நடக்காது. நீங்க ஆழ்ந்து உங்க எண்ணங்களை அலைன் பண்ணணும். உங்களால எதுவும் செய்ய முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னால இது பண்ண முடியல, நான் ஃபிட்டா இல்ல, நான் எனர்ஜெட்டிக்கா இல்ல அப்படின்னு நீங்க உங்களை பத்தி ஒரு பிரதிபலிப்பு வச்சிருக்கீங்க. நீங்க அதை ஆழ்ந்து நம்புறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஆமா என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நீங்க சொல்லும் போது, ஆமா இவங்களால எதுவும் செய்ய முடியல, ஆமா உங்களால எதுவும் செய்ய முடியல, ஓ ஆமா அவங்களால எதுவும் செய்ய முடியல, அவங்களுக்கு எதுவுமே வராது, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அவங்க எதுவுமே தெரியாது. அப்படியே அது உங்களை சுத்தி உங்க நிஜ வாழ்க்கையில சத்தமா ஒலிக்க ஆரம்பிக்கும். உங்களால செய்ய முடிஞ்சாலும் உங்க மனசு அதை நம்புறனால அதை செய்ய விடாது. உங்களால மட்டும்தான் உங்க எண்ணத்தையும் செயலையும் மாத்த முடியும். You bring the change within. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு ஈவென்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நெருக்கத்துல வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்க உங்களை அழகா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணி போகணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல நான் வந்து அசிங்கமா ட்ரெஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப அன்பிரசன்டபிளா போகணும் அப்படின்னு நினைப்பீங்களா? ஆப்வியஸா நீங்க உங்களை நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணி போய் நிக்கணும் தான் நீங்க ஆசைப்படுவீங்க. இதுதான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. திஸ் இஸ் a general desire. அப்போ அந்த ஈவெண்ட் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன வேணும், அதுக்கு என்னென்ன வாங்கணும்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? உங்களை அந்த ட்ரெஸ் போட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்ப்பீங்க. நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்கும் போதே இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த டாப் நல்லா இருக்குமா, இந்த கலருக்கு இது சூட் ஆகுமா, எனக்கு இது சூட் ஆகுமா, இந்த ஆக்சசரிஸ் போட்டா இதுக்கு நல்ல மேட்ச் ஆகுமா அப்படின்னு நீங்க உங்களோட கற்பனையில உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழகா பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல உங்களோட அடையாளத்தை நீங்க சொசைட்டிக்கு காட்டுறதுக்கு முன்னாடி, ஆர் இந்த சொசைட்டி உங்களோட அடையாளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே உங்களை நீங்க கற்பனையில பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் அதை நீங்க ரியாலிட்டிக்கு கொண்டு வருவீங்க. கண்ணாடி முன்னாடி நின்று யூ see yourself beautiful. நீங்க அந்த அட்டையர் போட்டு, அதுக்கான ஆக்சசரிஸ் போட்டு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஷூஸ் போட்டு, கரெக்டான ஹேர் ஸ்டைல் பண்ணி, உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி நீங்க உங்களை செதுக்குவீங்க அழகா. நீங்க சிரிச்சு பார்ப்பீங்க, நீங்க பேசி பார்ப்பீங்க. இவங்கெல்லாம் வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, ஐ வில் கோ டாக் டு தெம், அவங்கெல்லாம் என்ன மாதிரி வராங்க. ஸோ நிறைய கற்பனைகள், நிறைய ஆசைகள். யூ see yourself the best way. இப்போ நீங்க கிளம்பி போறீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. நீங்க எப்படி உங்களை உருவாக்கி இருக்கீங்களோ அப்படிதான் இந்த உலகம், இந்த சொசைட்டி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களை இப்போ பார்க்குறாங்க அந்த ஃபங்க்ஷன்ல. ஹே இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஷூஸ் ரொம்ப அழகா இருக்கு, உன் ஹேர் ஸ்டைல் செம்ம கியூட்டா இருக்கு, இந்த மாதிரி நீங்க நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட கிரியேஷனுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ், நீங்க உங்களை செதுக்கினதுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ். இட்ஸ் யோர் ஒர்க், யூ ஆர் த கிரியேட்டர். இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலயும் இந்த பிரின்சிபல் அப்ளை ஆகும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனர்ஜெட்டிக்கான ஆள், நான் ஃபிட்டா இருக்கேன், என்னால ஈஸியா எல்லாமே செய்ய முடியும். இப்படி நீங்க டீப்பா உங்களை நம்ப ஆரம்பிச்சு நீங்க உங்களை ஃபிட்டா, ஸ்ட்ராங்கா, ஹெல்த்தியா உங்களோட கண்ணாடியில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க கற்பனையில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்க ரியாலிட்டியில பிரதிபலிக்கும். இந்த உலகமும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை ரொம்ப ஃபிட்டா, எனர்ஜெட்டிக்கா, ஸ்மார்ட்டா, ஹேண்ட்ஸமா, பியூட்டிஃபுல்லா பார்க்க போறாங்க. உங்க நம்பிக்கையை மாத்துங்க, அதுக்கு புது உருவம் கொடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் திறமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது எல்லாமே நீங்க சிறப்பா செய்யற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க.
இதுக்கு நீங்க சிம்பிளா அஃபர்மேஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியா இந்த அஃபர்மேஷன்ஸை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆரம்பிக்கும். லைக் ஐ எம் வர்தி, ஐ எம் சூப்பர் ஸ்ட்ராங், நான் செம்ம ஸ்ட்ராங்கான ஆள், என்னால் எல்லாமே ஈஸியாக செய்ய முடியும், நான் ஃபிட்டாக இருக்கேன், எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு சோம்பேறித்தனமே கிடையாது, ஐ எம் கேப்பபிள் ஆஃப் எனிதிங், ஐ எம் a millionaire, ஐ எம் த பெஸ்ட். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்குள்ள உங்களை பத்தி கதை சொல்ற அந்த வாய்ஸ் இதுதான் நீங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். ஓ, அப்ப என்னால எல்லாமே முடியும், அப்ப என்னால எல்லாம் முடியுமா, எஸ் என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு அது நம்ப ஆரம்பிச்சிடும். அப்படியே உங்களோட வெளி தோற்றம், உங்களோட வெளி வாழ்க்கை, உங்களோட நிஜ வாழ்க்கை உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். உங்க கண்ணாடி பிரதிபலிப்பாகவே நீங்க மாறிடுவீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களால எல்லாம் செய்ய முடியும், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் எனிதிங் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்க, உங்க ரியாலிட்டியை மாற்ற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிசையர்ஸ், உங்களோட ஆசைகள் ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி, ஆல்ரெடி நடந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது அப்படியே நடக்கட்டும். என்னோட பெஸ்ட் வெர்ஷன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களோட பெஸ்ட் வெர்ஷனையும் சீக்கிரம் வெளியில கொண்டு வரணும், நம்ம சேர்ந்து வளரணும்ன்றது தான் என்னோட மோட்டிவ். அண்ட் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேர்ந்து வளரலாம். உங்களுக்கும் இந்த growth ஜேர்னில சேர்ந்து வளரணும்னு ஆசை இருந்தா பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். யூ டிசர்வ் எவ்ரிதிங் இன் லைஃப். ஆல் த வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம். We'll see you in the next video.